ஸ்தோத்திரம். என் பேர் அன்பு. அதாவது எம்ஏ படித்தது ரிட்டையர்ட் ஹெச்எம் தான். இதுக்கு முன்னே நான் ஹெச்எம் ஆகிறதுக்கு முன்னே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வேலை செய்திருந்தேன். அந்த முதல்வர் பிள்ளைங்களை டூருக்கு அனுப்பி வச்சார். நான் திருமணமாகானதால என்னையும் இன்னொரு டீச்சர் கூட அனுப்பி வச்சார். ஆனால் அந்த வேன் சரியான கண்டிஷன் இல்லை. அதனால் சாரம் வரும்பொழுது ஒரு லாரிக்காக அந்த வேன் ரிப்பேர் ஆகிடுது. இந்த டிரைவர் என்ன பண்ணால் ரிப்பேர் பண்ணிக்கும் போது ஒரு லாரி அந்த வேன் மேலே மோதி 3 பிள்ளைங்க அந்த ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. அதாவது சார் பிரசிடென்ட்ஸ்ன்னு ஒன்று, இன்னொரு பெரிய நகைக்கடைக்காரன் பொண்ணு பையன், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க ஸ்பாட் அவுட்டு. எனக்கு தலையில் கல் அடிபட்டு காதல் ரத்தம் வந்துருக்குது. எனக்கு நாங்களாம் எப்படி ஃபீல் பண்ணோன்னா ஒரு மூட்டையிலேருந்து மேலே செறிஞ்சு வர மாதிரி ஃபீல் பண்ண அவ்வளோதான். பிறகு எனக்கு ஒன்றும் நினைவாற்றல் சரியாக வரல. ஆனால் எனக்கு எப்பொழுதும் என் பைபிளில் என் பேர் அட்ரஸ் எழுதி பேக்கில் வச்சுருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பைபிள் எடுத்து பார்த்து அட்ரஸ் வச்சு எங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டாங்க. டாக்டர் தம்பராஜர்கிட்ட என்னை கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போகும்பொழுது என் 2 தம்பிகளும் சோத்தில் மோதின அழுது நான் கண்ணால் பார்த்தேன். ஆனால் காதில் ரத்தம் வருது, இது குழைக்காதுன்னு சொன்னதை என் காதில் விழுந்தது. நான் மனசில் நான் செத்துடுவேன் இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ரத்தம் அந்த காதில் பிளட் கிளாட் ஆகிட்டதுனால கூட ஓப்பன் மை மவுத், வாயை திறக்க முடியாது. அவ்வளோதான். ரீசஸ் வரணுன்னா எங்கள் பிரதர்கிட்ட இப்படி காட்டுவேன், லிட்டின் பொண்ணை இப்படி காட்டுவேன். அவங்க தான் குழந்தை தூக்கி போய் விட்டாங்களா. எனக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அது எங்கள் தம்பராஜா ஒன்றும் முடியாதுங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்ட உடனே ஒரு 100-200 ஜனங்க வந்துட்டாங்க. அப்போ ஒரு கிரைன் ஸ்கூலில் 30 வருஷம் வேலை செய்கிறாங்க. அந்த ஸ்கூலில் சிப்பா போட்டுட்டு போகிற வாத்தியார் அவங்க மகன் செத்து போச்சான் சொல்லி எல்லாரும் மாலையெல்லாம் தூக்கிட்டு எடுத்தாங்க என்னை பார்க்கறதுக்கு. பிறகு அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாதுல, நீங்கள் மாடி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. என் பிரதர் என்னை கார் வச்சு பாண்டி கடைசி போனாங்க கடற்கரை ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்களும் ஒன்றும் செய்யலை, ஒன்றும் செய்ய முடியல அவங்களால. என்ன என் தம்பி என்ன சொல்லிட்டாரு, பெரிய தம்பி நீங்கள் நம்ம சிஎம்சிக்கு போங்கன்ட்டாங்க. சிஎம்சிக்கு அழைச்சி போனப்போ அவங்க என்ன பண்ணாங்க, தலை குளிச்சுட்டு வர சொன்னாங்க. தலை குளிச்சுட்டு போன பிறகு முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த காதில் ஒரு ஆசிட் வச்சு ஒரு ஏற்கனவே ஒரு 1/2 hour ஊற வச்ச பிறகு இந்த பிளட் எடுத்தாங்க. இஃப் இட் இஸ் இன் யுவர் ஏர், காதில் இருந்தால் யூ வில் கெட் டெஃப் இன் ஃபியூச்சர் சொல்லிட்டு அந்த பிளட் கிளாஸ்லாம் எடுத்து வச்சாங்க, கிளியர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அடுத்த 1 வாரம் பொறுத்து தலை குளிச்சு வச்சுட்டு இந்த அது யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கள் அங்கிள் ஒரு ஃபேமஸ் சிஎம்சியில் அவன் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க அந்த ரூமில். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு லேயர் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்ட பிறகு பார்த்தாங்க. பார்த்துட்டு இல்லை நார்மலாக தான் இருக்குது, அதனால என்ன பண்ணாங்க, காலம் மதியம் இரவு ஸ்லீப்பிங் டூஸ் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டாங்க. அது லாஸ்ட் மெம்பர் பவர் எழுந்த பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு நான் என்ன செய்ய அக்குபஞ்சர் 40 days பண்ணேன். எங்கள் மிஸ் ஒருத்தர் அமெரிக்காவில் தான், அங்கே வாரர் அப்படின்னு என்னன்னு பண்ணாங்க. பிறகு சிஸ்டர்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அங்கே போய் ஜெயிச்சுக்கிட்டேன். டீட்டெயில் பண்ணிட்டு போய் எனக்கு மெமரி பவர் வந்தது. அதன் பிறகு தான் நான் மீண்டும்
ஒரு பிஷப் மூலமாக ஒரு கான்வெண்ட்டுக்கு வேலைக்கு போனேன். அப்புறம் ஆங்கிலோனியன் ஸ்கூல் லெவல்லாம் வேலை செய்த பிறகு எனக்கு எங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னார், தாமஸ் மணின்றவர், இந்த ஸ்கூல் வேண்டாம், நம்ம பிஆர்கிட்டு போங்க, எதுக்கு சார் இந்த சொற்ப காசுங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அதன் பிறகு தான் நாங்கள் போன பிறகு வேலூர் டைசஸு இன்டர்வியூ அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு வாட்டர் டீச்சர் வேலை கிடைச்சது. அதை நிச்சயம் வேலை செய்தேன். அதை ரிட்டையர் ஆன பிறகு நான் வேலம்மாள் காலேஜில் வேலைக்கு போனேன். அதன் பிறகு நான் எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது, கர்த்தர் நமக்கு இது மறுபிறப்பு கொடுத்ததுனால ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் நல்லா யார் கேன்சர் பேஷண்ட்டோ வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்போம். அவங்க என்னை நான் தேடி போவாங்க, அவங்களும் என்ன எதுக்கு வருவாங்க, என் வீட்டு தேடி வருவாங்க. என் போக வழியிலே பார்த்து கூப்பிட்டு ஜெபி சொல்லுவாங்க. பிபிஎஸ் நடத்துகிற ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து எனக்கு கேன்சர்மா ஜெபி என்னது, அதுபோல் கர்த்தர் எனக்கு மறுபிறப்படுத்தினால நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு ஜெபிக்கிறேன். கர்த்தர் இப்போ எனக்கு 77 வயசு. அந்த கர்த்தர் இத்தனை நாள் வச்சுருக்கிறோம், அத்தனை நாள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.